Good morning. Today we are going to see about the income tax. இதில் நம்ம ஒரு introduction பார்ட்டை பார்க்கலாம். I am Geeta Srinivasan, Assistant Professor from Department of Commerce, KCS Kasinada College of Arts and Science. So, today we are going to see about the history of income tax in India. இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் எப்படி உருவானது அப்படின்னுட்டு. ஸோ இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்கன்னா சர் ஜேம்ஸ் வில்சன். இப்போ நீங்கள் அங்கே ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்கள்ல, இவருடைய பேர் தான் சர் ஜேம்ஸ் வில்சன். இவர் தான் இந்த இன்கம் டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணினார். எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணினாருன்னா 1857 ஒரு பெரிய மிலிட்ரி வார் மாதிரி வந்துச்சு. ஸோ அதில் நிறைய லாஸ் அடைஞ்சதுனால மக்கள், அந்தந்த நாட்டுடைய மக்கள் அந்த கவர்மெண்ட்டுடைய லாஸை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் அவர் உருவாக்கினார். எப்போன்னா 1857. ஸோ அதுக்கப்புறமா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு. அப்புறம் 1886 1917 வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான இன்கம் டேக்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா இன்னும் சில அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ வாட் இஸ் இன்கம் டேக்ஸ்? இன்கம் டேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்சஸ் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். அதாவது 2 type of taxes is there. One is direct tax and another one is indirect tax. In that direct taxல the first thing is இந்த income tax வருது. ஸோ இது யாருன்னா every person has to pay if his total income exceeds a limit fixed by the government every year. கவர்மெண்ட்டு எவ்ரி இயர் ஒவ்வொரு பர்சனுடைய லிமிட் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி யாருக்கெல்லாம் இன்கம் வருதோ அவங்க வரி கவர்மெண்ட்டுக்கு செலுத்துவாங்க. அடுத்தது, இஃப் இட் கால்குலேட்டட் ஆன் த இன்கம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். யூஸ்வலாக இன்கம் போன வருடத்துடைய இன்கம்மை தான் நம்ம கால்குலேட் பண்ணி அதோடைய அமௌண்ட்டை இந்த வருடம் கட்டுவோம். அதாவது எந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறோமோ அந்த வருஷம் ப்ரீவியஸ் இயர் எப்போ அதோடைய அமௌண்ட்டை கட்டுறோமோ அதுக்கு பேர் அசஸ்மெண்ட் இயர். யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, அசஸீஸ்ன்ட்டு. ஸோ அந்த அசஸீஸில் டைப் ஆஃப் அசஸீஸ் இருக்காங்க. யாருன்னா ஃபர்ஸ்ட்டு ஆர்டினரி அசஸீஸ், ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் டீம்டு அசஸீஸ் ஆர் அசஸி இன் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர்டினரி அசஸின்னா என்னது அப்படின்னா, he is a one who is liable to pay tax or one who is liable to pay interest or penalty or one who sustained loss and filled return of loss of one on whom any proceeding has been taken under Income Tax Act. அதாவது ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் கட்டலாம், இல்லை அவர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியதாக இருந்திருக்கலாம், இல்லை அவர் பெனால்ட்டி கட்ட வேண்டியதாக இருக்கலாம். ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஒரு லாஸ் வந்திருக்கு, அவரால் இந்த வருடம் இன்கம் டேக்ஸ் கட்டணுங்கிற அவசியம் இல்லைன்னாலும் அப்போ அதோடைய ஃபைலை அந்த ஃபார்ம் இருக்குல்லையே அதை ஃபில் பண்ணும். ஸோ இந்த கேட்டகரியில் வர்ற எல்லாரையுமே ஆர்டினரி அசஸி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ த செகண்ட் ஒன் இஸ் டீம்டு அசஸி, இல்லைன்னா ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி. அப்படின்னா என்னது அப்படின்னா, when the person அவருடைய இன்கம் டேக்ஸை அவர் கட்டிட்டாரு, ஆனால் அவர் he is a response to some other person. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைனர் சைல்டு இருக்காங்க. அந்த மைனர் சைல்டு டைரக்ட்லி தட் பர்சன் cannot pay the tax. ஸோ அவருக்கு பதிலாக ரெப்ரசன்டேட்டிவாக இல்லை கார்டியனாக இருக்கிற இல்லை பேரண்ட்டாக இருக்கிறவங்க இந்த டீம்டு அசஸின்னு சொல்லப்படலாம். இல்லை சிலர் டிசீஸ்டு பர்சனாக இருக்கலாம், அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை லீகல் ஹையர் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா என்னென்னா ஏஜெண்ட் in case of a resident. So these people will pay a tax on behalf of others. So these people are called as a deemed or representative assessee. இப்போ பார்க்குறது அசஸி இன் டிஃபால்ட். அசஸி இன் டிஃபால்ட்டுன்னா அவர் ஆக்சுவலாக அமௌண்ட் கட்டணும். அதாவது டேக்ஸோ பெனால்ட்டியோ இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அவருடைய என்ன பெண்டிங்கான காரியங்கள் இருக்கோ அதை அவர் பே பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் அப்படி செய்யலைன்னா அவங்கள தான் அசஸி இன் டிஃபால்ட்டுன்னு சொல்லுவோம்.
A person is said to be an assessee in default if he does not satisfy his statutory duties as per Income Tax Act. For example, one who is liable to deduct tax at source but does not do so, or one who deducts tax but does not pay it to the government is called the assessee in default. So in this part we have seen a little part of introduction of income tax. So in the next class we will see the remaining part of income tax. Thank you. Bye.